இந்த உலகத்தில் அன்பை பற்றி பேசாதவங்க யாருமே கிடையாது. அன்பு தான் கடவுள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அன்பு தான் உலக மகாசக்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அன்பு இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. காதலர்கள் பார்த்திங்கன்னா அன்பே ஆறுயிரே அப்படின்னு தான் காதல் கடிதங்கள் எழுதுறது வழக்கம். அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு கடிதம் எழுதினா கூட அன்புள்ள நண்பருக்கு அப்படின்னு அன்பாக தான் ஆரம்பிக்கிறோம். முடிக்கும் பொழுதும் அன்புடன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறோம். இப்படி அன்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி அந்த வார்த்தையும் உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டார் ஒருத்தர், ஏங்க எல்லாரும் அன்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்களே இந்த உலகத்தில், அன்புன்னா அது என்ன ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா, ஏன் அந்த அளவுக்கு அன்பை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ஏன் எல்லாரும் அன்பை பற்றி இவ்வளவு தூரம் பேசுகிறாங்கன்னா, யாருமே அன்புன்னா என்னன்னு தெரியாது யாருக்கும். நமக்கு எந்த விஷயம் தெரியாதோ அந்த தெரியாத விஷயத்தை பற்றி பேசுறது ரொம்ப இயல்பு, மனிதனுடைய இயல்பு. அன்பு, உண்மையான அன்புன்னா என்னங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அன்பின் பொய் தோற்றங்கள். அதனால தான் அன்பை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்புங்கிறது அப்போ இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அன்பு கிடையாது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த காதல்னு வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறோமே அது கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்லாத ஒன்றை பற்றி தான் அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ கவிதையில் காதல் கவிதைகள்னு எழுதுகிறோம் நிறையா. அதே மாதிரி சினிமாவில் அதை பற்றி பேசுகிறது, அன்பை பற்றி சொல்கிறது, நாடகத்தில் அன்பை பற்றி பேசுகிறது, சொற்பொழிவில் அன்பின் பெருமைங்கிறத பற்றி பேசுகிறது, இதெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த உண்மையான அன்புங்கிறது இன்னும் யாரும் அனுபவிக்காத விஷயமா இருக்குது. அதனால தான் அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்னாராம். இவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, என்ன அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், உண்மையிலேயே அதுதான். அன்பை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் எழுதின கவிதை அன்பை பற்றி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தன் எழுதின கவிதையை விட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாராம். அன்புன்னா என்னன்னே தெரியாதவன் அவன் எழுதுகிற கவிதை நல்லா இருக்கும், அன்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டவன் எழுதின கவிதையை விட. ஏன்னு கேட்டால், இந்த அன்புன்னா என்னென்னே தெரியாது இருக்கான்ல, அவன்கிட்ட வெறுமை அதிகமாக இருக்குது, வெற்றுத்தன்மை, அவனுக்கு எதுவுமே கிடையாது, பிளாங்காக இருக்கான். அவனுடைய வெறுமைத்தன்மையை நிரப்புறதுக்காக வார்த்தை ஜாலங்களை உபயோகப்படுத்துகிறானா. காதல்னா அது இது, அன்புன்னா இது அப்படின்னு சொல்லி அலங்கார வார்த்தைகளை போட்டு நிரப்புறான். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கவிதை. அதனால் ஒருத்தன் அழகாக ரொம்ப காதலை பற்றி பிரமாதமாக கவிதை எழுதுனான்னா அவனுக்கு காதலை பற்றி எதுவும் தெரியலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சவன் அதை பற்றி நிறைய வார்த்தைகள், அலங்கார வார்த்தைகளை போட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு அந்த பெரியவர் அதுக்கு ஒரு விளக்கம், அது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கலாம், அப்படியே அவர் கொடுத்தாராம்.